டு அன்னமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி கொஷின் பார்த்துருக்கோம். டெஸ்ட் 10 தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணுறோம். இதில் டோட்டல் 50 கொஷின் இருக்குது. இந்த 50 கொஷினில் நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியின் போது சிறைபிடிக்கப்பட்ட இரண்டாம் பகதூர் ஷா எங்கு கொண்டு செல்லப்பட்டார்னு கேட்டுருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, பர்மா தான் கரெக்டு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1858ஆம் ஆண்டு. ஓகேங்களா? விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா 1858 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின், 1857ஆம் ஆண்டு பெரும்புரட்சியை ஒரு திட்டமிட்ட தேசிய சுதந்திர போர் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, இர்வின் தான் கரெக்டு. அடுத்து நாலாவது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1885. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் எப்போது நிறுவப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1852. ஓகேங்களா? அடுத்து ஆறாவது கொஸ்டின், சென்னை மகாஜன சபை எப்போது நிறுவப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்ன? 1884. 1884 தான் சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து ஏழாவது கொஸ்டின், பூனா சர்வாஜனிக் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1870 தான் நிறுவப்பட்டதுக்கு. என்ன நிறுவப்பட்டதுன்னா பூனா சர்வாஜனிக் சபை நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டால் 1870. அடுத்து எட்டாவது கொஸ்டின், பஞ்சாப் மாகாண சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1885 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக ஆலோசனை வழங்கியர் மற்றும் உதவியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக ஆலோசனை வழங்கியர் மற்றும் உதவியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, ஏவோ ஹூம் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஐஎன்சியின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்சி என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தான். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, WC பானர்ஜி. ஓகேங்களா? அடுத்து 11வது கொஸ்டின், ஐஎன்சியின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, மும்பை தான் கரெக்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கொஸ்டின். 10th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், இதுவும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து 12வது கொஸ்டின், வங்க பிரிவினை நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1905. அடுத்து 13வது கொஸ்டின், கர்சன் பிரபு இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இங்கே வந்து வைஸ்ராயாக நியமிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1899 தான் கர்சன் பிரபு வந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக வந்து நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து 14வது கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், தீவிர தேசியவாதத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பால கங்காதர திலகர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? தீவிர தேசியவாதத்தின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பால கங்காதர திலகர். ஓகேங்களா? அடுத்து 15வது கொஸ்டின், தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின், நம்ம இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்டு, வ.உ. சிதம்பரனார் தான் கரெக்டான ஆன்சர். இது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு, வ.உ. சிதம்பரனார். அடுத்து 16வது கொஸ்டின், சுதந்திரம் எனது உரிமை, அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பால கங்காதர திலகர் தான். ஓகேங்களா? பால கங்காதர திலகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுதந்திரம் எனது உரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 17வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1914. அடுத்து 18வது கொஸ்டின், முதலாவது தன்னாட்சி இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருங்க. ஓகேங்களா? யாருன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, பாலகங்காதர திலகர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? முதலாவது தன்னாட்சி இயக்கம் கேட்டால் தான் பாலகங்காதர திலகர். ஓகேங்களா? அடுத்து 19வது கொஸ்டின், பாலகங்காதர திலகர் எங்கு தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மும்பை. அவர் எங்கே தன்னாட்சி இயக்கத்தை நிறுவினார்னு கேட்டார்னா மும்பை. ஓகேங்களா? அடுத்து 20வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்,
சென்னை அடையாறில் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவர் யாருன்னு கேட்டாங்க. நல்லா பாருங்க, சென்னை அடையாறில் தன்னாட்சி இயக்கத்தை நிறுவர் யாருன்னு கேட்டுருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, அன்னி பெசன்ட். ஓகேங்களா. அடுத்து 21வது கொஸ்டின், தன்னாட்சி இயக்கம் தன்னுடைய பெரும்பாலான கொள்கைகளை எங்கிருந்து பெற்றதுன்னு கேட்டாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, அயர்லாந்து. ஓகேங்களா. அயர்லாந்து தான் தன்னாட்சி இயக்கம் எல்லா கொள்கையும் எடுத்திருக்குன்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், லக்னோ ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1916 தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து 23வது கொஸ்டின், முஸ்லீம் லீக் கட்சிக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் எப்போது ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நோட்டையும் படிக்கிறேன். முஸ்லீம் லீக் கட்சிக்கு தனி தொகுதி வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் எப்போது ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தத்தில் தான் முஸ்லீம் லீக் கட்சிக்கு தனி தொகுதி வழங்கலாங்கிற ஒரு திட்டத்தை வந்து காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து 24வது கொஸ்டின், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1919. அடுத்து 25வது கொஸ்டின், ஆங்கில அரசு இந்திய தன்னாட்சியை படிப்படியாக வழங்கப்படும் என்று கூறிய அறிவிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எதுன்னு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஆங்கில அரசு இந்திய தன்னாட்சியை படிப்படியாக வழங்கப்படும் என்று கூறிய அறிவிப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 26வது கொஸ்டின், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்த ஊர், அதாவது மகாத்மா காந்திஜி பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஆப்ஷன் பி தான் கரெக்டு, குஜராத் தான் கரெக்டு. குஜராத்தில் எங்கன்னா போர்பந்தல். ஓகேங்களா. போர்பந்தல் தான் பிறந்திருக்காரு. அடுத்து 27வது கொஸ்டின், காந்தி சட்டம் பயில லண்டனுக்கு சென்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அவர் லண்டன் சென்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னா 27க்கான ஆன்சர்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1888 தான் போயிருக்காரு. அடுத்து 28வது கொஸ்டின், காந்தியடிகள் குஜராத் நிறுவனம் ஒன்றின் சட்ட வழக்கு பணி தொடர்பாக சென்ற இடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, தென்னாப்பிரிக்கா. அடுத்து 29வது கொஸ்டின், கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, டால்ஸ்டாய் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின், அன்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஜான் ரஸ்கின் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 31வது கொஸ்டின், சட்ட மறுப்பு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். யார் எழுதுனா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, தாரோ தான் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அடுத்து 32வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், காந்தியடிகளின் அரசியல் குரு யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கோபால கிருஷ்ண கோகலே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. சத்தியமூர்த்திங்கிறது காமராஜரோட அரசியல் குரு. அடுத்து 33வது கொஸ்டின், பீகாரில் சம்ரான் பகுதியில் இண்டிகோ விவசாயிகளின் தீன்கயா முறையை எதிர்த்து போராட காந்திஜியை அழைத்த விவசாயி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாரில் வந்து சம்ரான் பகுதியில் வந்து இண்டிகோ விவசாயிகள் வந்து ஒரு தீவு அந்த இது ஒரு போதைப்பொருள் செடியை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை எதிர்த்து போராட காந்தியை வந்து தலைமை தாங்க ஒருத்தர் அழைச்சிட்டு வராங்க. அவங்க யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ராஜ்குமார் சுக்லா இவங்க தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 34வது கொஸ்டின், ரவுலட் சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டுருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1919. ஓகேங்களா. அடுத்து 35வது கொஸ்டின், காந்தியடிகள் ரவுலட் சட்டத்தை எவ்வாறு அழைத்தாருன்னு கேட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கருப்பு சட்டம். அடுத்து 36வது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1919 தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. ஜெனரல் டயர்னால் நடைபெற்றது. ஓகேங்களா. அடுத்து 37வது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து வீர திருமன் அதாவது நைட்வுட் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யாருன்னு கேட்டிருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து அவருக்கு வழங்கப்பட்ட வீர திருமன் அதாவது நைட்வுட் பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துறாரு. ஓகேங்களா. அடுத்து 38வது கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை எதிர்த்து கெய்சர் ஹி ஹிந்த் சர் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யாருன்னு கேட்டாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். யாருன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, காந்தியடிகள். காந்தியடிகள் என்ன பட்டத்தை திருப்பி கொடுத்தா, கெய்சர் ஹி ஹிந்த் சார் பட்டத்தை திருப்பி கொடுத்துட்டாரு. அடுத்து 39வது கொஸ்டின், கிலாபாத் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு, 1919.
அடுத்து 40வது கொஸ்டின், துருக்கியில் கடுமையாக நடத்தப்பட்ட காலிஃபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, கிலாபத் இயக்கம். ஓகேங்களா, இது கிலாபத் இயக்கம் என்ன, துருக்கியில் கடுமையாக நடத்தப்பட்ட காலிஃபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் என்னன்னு கேட்டால் கிலாபத் இயக்கம். அடுத்து 41வது கொஸ்டின், உத்லாம் இயக்கம் நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1920. 42வது கொஸ்டின், இந்தியர்களுக்கு எதிரான ஆங்கிலேயரின் அனைத்து சட்ட செயல்பாடுகள், அரசு நிகழ்ச்சிகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற அனைத்திற்கும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று தொடங்கப்பட்ட இயக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் என்னன்னா, இந்தியர்களுக்கு எதிராக ஆங்கிலேயரின் அனைத்து சட்ட செயல்பாடுகள், அரசு நிகழ்ச்சிகள், நீதிமன்ற நடவடிக்கைகள் போன்ற அனைத்திற்கும் ஒத்துழைக்க மாட்டோம் என்று தொடங்கப்பட்ட இயக்கம் கேட்டால் ஒத்துழையாமை இயக்கம். ஓகேங்களா. அடுத்து 43வது கொஸ்டின், சௌரி சௌரா சம்பவம் நடந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1922. ஓகேங்களா, ஆப்ஷன் சி 1922. அடுத்து 44வது கொஸ்டின், இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்திய சட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கேட்டாங்க இன்னொரு டைம் படிக்கிறவங்க, இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி அறிமுகப்படுத்திய சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, 1919 இந்திய அரசு சட்டம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 45வது கொஸ்டின், இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1935. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்திய மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சட்டம்னா 1935 இந்திய அரசு சட்டம். அடுத்து 46வது கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், சைமன் குழு எப்போது இந்தியாவுக்கு வருகை புரிந்ததுன்னு கேட்டுங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, 1927. அடுத்து 47வது கொஸ்டின், 14 அம்ச தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு, முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா. அடுத்து 48வது கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இது அடிக்கடிக்கு எல்லா எக்ஸாம் பிசியில் அதிகமாக கேட்டாங்க, குரூப் 4 அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை முன்வைத்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. முஸ்லீம்களுக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு, முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா. 49வது கொஸ்டின், காந்தியடிகள் உப்பு வரி சட்டத்தை எதிர்த்து தொடங்கி இயக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு, ஆப்ஷன் டி தான் கரெக்டு, சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கம் என்ன, காந்தியடிகள் உப்பு வரி சட்டத்தை எதிர்த்து தொடங்கி இயக்கம்னு கேட்டால் சட்ட மறுப்பு இயக்கம். அடுத்து 50வது கொஸ்டின், சட்ட மறுப்பு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஆப்ஷன் சி தான் கரெக்டு, 1930. ஓகேங்களா. உங்களுக்கு வேறு எந்த எக்ஸாமுக்கான பிடிஎஃப் அல்லது டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லா இதுவும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு எந்த டாப்பிக்லேருந்து பிடிஎஃப் வேணாலும் கேளுங்க, அதுலேருந்து நாங்கள் கொஸ்டின் எடுத்து பிடிஎஃப் தரோம். தேங்க்யூ.